கர்ம வினையை வந்து நம்ம வெல்லணும். இனி வந்து நமக்கு கர்ம வினைகள் வந்து நம்மளை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத அளவுக்கு இந்த இறைவனவே அடையக்கூடிய வழி கர்மாவை வெல்லணும். கர்மாவை வெல்லணும்னா ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் கடைப்பிடிக்கணும். குறைஞ்சது கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. அந்த கர்மாவோட மல்டி லெவல், அதாவது பல மடங்கு உங்களுக்கு அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும் கோவப்பட்டீங்கன்னா. அவ்வளோதான். சும்மா வீட்டில் கோவப்பட்டீங்களா, அங்கே கர்மா பெருசாக உருவாகி நிற்கும். கடை வீதிக்கு போனீங்க, யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட கோபமாக பேசினார், நீங்களும் கோபமாக பேசுனீங்கன்னா கர்ம வினையை வாங்கிட்டீங்க. எங்கெங்கெல்லாம் நீங்கள் எதுக்கெல்லாம் கோவப்பட்டிருக்கீங்கன்னு நினச்சி பாருங்கள். அங்கேயெல்லாம் நீங்கள் என்னத்தை வாங்கிட்டு வர்றீங்க? கர்ம வினையை தான் வாங்கிட்டு வர்றீங்க. இந்த கர்ம வினையை காலி பண்ணணும், மொத்தமாக ஒழிக்கணும். நமக்கு கர்ம வினையை வந்து ஒழிச்சிட்டுனோம்னாவே ஓரளவு வந்து நல்லா இருக்கலாம். அப்படின்னா அடுத்த பிறவியும் இந்த பிறவியும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கோபமே படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் படக்கூடாது. அப்படி கோவப்படாமையே இருந்து நீங்கள் வாழ்நாள்களை சும்மா ஒரு வருஷம் கோவப்படாமல் இருந்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் உருவாகும். கர்ம வினை அப்படியே மாறும். அப்போ கோவப்படாமல் உங்களால் இங்கே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாமே பொருளாதாரத்தை நம்பி, அந்த பணத்தை நம்பி தான் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பணம் வந்தால் தான் எல்லாருமே நிம்மதியாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. பணம் வந்துட்டால் நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சு ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக யாரோ பார்த்தெல்லாம் கோவப்படுவான். நான்லாம் யாரோ பார்க்குறவனையெல்லாம் முறைச்சிட்டு போவான். ஒன்றும் இல்லை, நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குறுக்க வந்துட்டோம், குறுக்க தெரியாமல் தான் வந்திருப்பான். வேணும்னாவே குறுக்க போவான். குறுக்க போகிறவனும் இருக்கான். குறுக்க போனான்னு வைங்களா, அவனா அப்படியே ஒரு முறைச்சிட்டு போவான். இப்படியெல்லாம் பண்ணிட்டு சின்னதாக நீ கோவத்தைப்பட்டுக்கிட்டே போனீங்கன்னா ஒட்டு மொத்த கோவத்தையும் நீ வாங்கி தலையில் தான் வச்சுருக்க. இன்னொருத்தர் மேலே நீ கோவப்படுற விஷயம் எல்லாமே உன் தலையில் தான் சமந்துக்கிட்டு போகிற. அதனால் கோவப்படுறது மாதிரி ஒரு கோமாளித்தனம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எதுக்கு கோவப்படுறதுன்னே தெரியாது. கோவப்படக்கூடாது. கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கூட வேணால் ஒரு டிப்ஸ் தரேன். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிங்கனாவே சாயந்தரத்துக்குள்ளே உங்களை ஒரு 100 முறையாவது டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. ஒருத்தர் உங்களை திட்டுறாரு, எதுக்காக திட்டுறாரு, காரணம் என்ன? தப்பு என் மேலே வச்சுக்கிட்டு அவர் திட்டினார்னா நம்ம சரி பண்ணிக்கலாம். தப்பே இல்லாமல் திட்டிகிட்டு இருக்காருப்பா அவர், அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம குற்றவாளியும் கிடையாது. அவர் திட்டிகிட்டு இருக்காரு, அதை வெறுமனேன்னு வேடிக்கை தான் பார்க்க முடியும். வெறுமனேன்னு வேடிக்கை பாருங்க. கோவப்படுறவங்கெல்லாம் ஒரு கதாபாத்திரம். நீங்கள் உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு சில பேர் இருப்பாங்க, காலையில் எழுந்திரிச்சு நீ வந்து வேலைக்கு போகிற, சம்பாதிக்கிற, வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, அதனால் தப்பு இல்லை, வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், ஓகே. அதை கோவப்பட்டுக்கிட்டே டென்ஷனோடவே அந்த வேலையை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. போகிறோம், வேலையை பார்க்குறோம். அந்த வேலையை பார்க்கும்போது பலதரப்பட்ட வேலைப்பளு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் கோவப்பட்டாலும் அதே வேலையை தான் செய்ய போகிறீங்க, கோவப்படாமல் இருந்தாலும் அந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த வேலையை தான் செய்ய போகிறீங்க. அதுக்காண்டி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு ஃபேனை கழட்டிகிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, ஃபேனை கழட்டும் போதே அடுத்த வேலையை சொல்லிட்டு போவான். உடனே உங்களுக்கு கோவம் வருது, வேலையவே முடியல, அதுக்கு அடுத்த வேலையை சொல்லிட்டு போயிட்டான்னு கோவம் வரும். இல்லை, கழட்டி முடித்த பிறகு தான் நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி உடனே செய்ய முடியாது இல்லையா? இருக்கிற நேரத்தில் 12 மணி நேரமா, காலையில் 9 மணிக்கு போனோமா, நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை வாங்குறாங்களா, அந்த 9 மணிக்குள்ளே தான் உன்னை வேலை வாங்கிக்க முடியும். அதுக்கு மேலே சரி நீங்கள் போகிறீங்க, அப்போ அதுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு அது ஒரு இயல்பான ஒரு இது தான். அதுக்காக நினச்சதுக்கெல்லாம் கோவப்படுறது,
இதை விட என்னென்னா ரொம்ப கோவப்படக்கூடிய நண்பர்களை எல்லாம் கொஞ்சம் கையெடுத்து கும்பிட்டு அவங்களையெல்லாம் அப்படியே வழி அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கோவத்தை படாமல் இருந்தீங்கன்னாவே போதும், கர்மாவை காலி பண்ணிடலாம். வெரி சிம்பிள் மேட்ரு. ஆனால் கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை கடைப்பிடிச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். நன்றி.